ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரீங்களா? கேப்டன் ஜிபி யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரேஷன் கார்டு சம்பந்தமாக தான். ரேஷன் கார்டு வந்து இப்போ எல்லாமே டிஜிட்டல் மயமாக ஆகுறாங்க, எல்லாத்தையும் ஆன்லைன்லேயே அப்டேட் பண்ணுறாங்க. பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே முன்னாடி வந்து இந்த வாய்ப்பாடு மாதிரி ஒரு ரேஷன் கார்டு கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து ரேஷன் கார்டு கொடுத்து இப்போ 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. வருஷம் புதுசாக ஒரு பேப்பர் கொடுத்து உள்தாள் இழைத்தல்னு சொல்லி அந்த ரேஷன் கார்டு இப்போ நீங்கள் யார் வீட்டில் போய் பார்த்தாலும் அந்த ரேஷன் கார்டு அடையாளமே தெரியாது, அந்த அளவு தான் இருக்குது. என்னன்னா வந்து புதுசாக வந்து டிஜிட்டல் மயமாக போகிறவங்களுக்கு அவங்க கொடுக்கல. அதனால இப்போ வந்து இந்த வர்ற வருஷம் அடுத்த வருஷத்துலேருந்து உங்களுக்கு வந்து புது ரேஷன் கார்டு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்காக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ரேஷன் கார்டெல்லாம் வந்து நம்மளுடைய ஆதார் நம்பர் சேர்க்கறது, விடுபட்ட நம்ம பேரை சேர்க்கறது, இந்த மாதிரி எல்லாமே சேர்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி இதை வந்து நம்ம சில இதில் சேர்க்கும் போது கூட அவங்க சில பேரை வந்து பேர் சேர்க்காம மிஸ் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி வந்து பேரை மிஸ் பண்ணி நம்ம பேர் சேர்க்கணும் என்ன அப்படின்னா எப்படி பண்ணுறது? அதே மாதிரி ஆதார் கார்டை வந்து எப்படி நம்ம ஆதார் கார்டை வந்து நம்ம வந்து எப்படி இதில் நம்மளோட ரேஷன் கார்டில் இணைக்கிறது, அப்புறம் இந்த மாதிரி ரொம்ப தகவல் வந்து நம்ம கவர்மெண்ட்டே ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட் மூலமாக நம்ம போய் ஈஸியாக பண்ணிக்கலாம். சரி, இன்னைக்கு வந்து விடுபட்ட பேரை நம்ம எப்படி சேர்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்களுடைய ப்ரௌசர் ஓப்பன் பண்ணீங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு www.tnpds.com அப்படின்னு நீங்கள் அடித்தா இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். இது வந்து உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்குது. இதோட லிங்க் வேணால் நம்ம வீடியோக்குள்ள கொடுப்போம். சரி, இப்போ உங்களுக்கு வந்து உங்களுடைய குடும்ப கார்டுடைய விவரங்கள் தேவை அப்படின்னா இந்த பாருங்க, எண் விவரம் இருக்குதுல்ல, நம்மளுடைய விவரம். இதை நீங்கள் ஓகே கொடுத்ததோடைய உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும். அதுக்கப்புறமா மொபைல் நம்பர் கொடுத்து ஓகே கொடுத்ததோட அந்த மொபைலுக்கு வந்து ஓடிபி நம்பர், ஒன் டைம் பாஸ்வேர்டு போகும். நீங்கள் வந்து ரேஷன் கார்டில் எந்த மொபைல் நம்பர் சேவ் பண்ணியிருக்கீங்களோ கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் கொடுத்ததோட அதுக்கு வந்து ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு போகும். அதை நீங்கள் கொடுத்து இப்போ நான் அதை வேணா பார்த்து காட்ட பாருங்க. நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். அதை மொபைல் நம்பருக்கு அடிச்சு மொபைல் நம்பர் கொடுத்தேன். அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு வந்துச்சு, பாஸ்வேர்டு கொடுத்தேன். அதோட இப்போ இந்த பேஜ் நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இதே மாதிரி தான் உங்களுடைய பேரு, உங்களுடைய இது எல்லாமே ஓப்பன் ஆகும். இதில் வந்து பாருங்க, நம்ம முகவரி மாத்திரனா மாற்றிக்கலாம். குடும்ப உறுப்பினர்களில் வந்து செக் பண்ணுறாங்கனாலும் செக் பண்ணிக்கலாம். ஆதார் நம்பரு ஏற்றிருக்காங்களான்னு செக் பண்ணிக்கலாம். எதுவும் குறை இருந்தால் சொல்லலாம். கருத்து, உரிமை வழங்கல், அப்புறம் பரிவர்த்தனை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன பொருட்கள் எந்தெந்த தேதியில் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு ஒரு 10 ரொம்ப முன்னாடி உள்ள காட்ட மாட்டாங்க. ரீசெண்டாக ஒரு 10 இது நீங்கள் என்னென்ன வாங்கியிருக்கீங்க அப்படின்ட்டு தகவல் எல்லாமே இது இருக்குது. நீங்கள் முகவரி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா முகவரியை அனுப்பி தேவைப்படுற இப்போ புதுசாக உள்ள முகவரியை நீங்கள் அப்டேட் கொடுக்கணும். சரி, இப்போ நான் வந்து இப்போ உறுப்பினர்கள் அப்படின்னு பார்க்குறேனே, குடும்ப உறுப்பினர்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னா பாருங்க, நமக்கு நம்ம குடும்ப உறுப்பினர்களுடைய முழு பேர், அவங்க குடும்ப தலைவர், ஆண் பெண்ணு, டேட் ஆஃப் பர்த் இருந்துச்சுன்னா டேட் ஆஃப் பர்த் எல்லாமே இங்கே கொடுத்துக்கலாம். இது வந்து நம்ம இது செக் பண்ணுறதா. இப்போ இந்த மெத்தடில் வந்து நம்மளுடைய ரேஷன் கார்டு கரெக்டாக இருக்கா, எதுவும் மிஸ் ஆயிருக்கா அப்படின்ட்டு இந்த முறையில் போய் செக் பண்ணுறது தான் அந்த எண் விவரங்களை உள்ள போய் பண்ணுறது. இதுவே வந்து விடுபட்டு போயிருக்குது. சரி, இப்போ ஆதார் எண்ணை செக் பண்ணி பார்ப்போம். இப்போ 4 குடும்ப உறுப்பினர்கள் இருந்தாங்க அதில். அதே மாதிரி இப்போ 4 ஆதார் எண்ணும் சேர்த்துருக்கு. ஓகே, முகவரி நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் முகவரி கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் நீங்கள் வந்து எதுவும் சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா விட புதுப்பிக்கலாம். நீங்கள் புதுப்பித்தல் ஒன்று கொடுத்துருக்குதா, அதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா முகவரியை புதுப்பிச்சுக்கலாம். இதில் வந்து முகவரி மட்டும்தான் புதுப்பிக்கலாம். இப்போ பேர் சேர்க்கறது அப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா, இப்போ நான் இந்த பேஜை விட்டு வெளியே வந்து முகப்புக்கு போகிறேன். இப்போ நமக்கு ஹோம் பேஜ் மெயின் பேஜுக்கு வந்துச்சு முகப்பு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், நமக்கு வந்து விடுபட்டு போன பேரை சேர்க்கணும். அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், குடும்ப அட்டை மேலாண்மை அப்படின்ற பதிலாக இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதோட அட்டை தொடர்பான சேவை கோரிக்கை அப்படி இருக்குல்ல, இதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க. இப்போ இதில் வந்து நம்ம விண்ணப்ப படிவம் சொல்லி கொடுத்து நமக்கு ஏற்கனவே என்ட்ரு பண்ணியிருக்க பேர், அப்புறம் நம்ம நியாய விலை கடை குறியீட்டு எண், அப்புறம் குடும்ப அட்டை எண், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே ஆன்லைனில் சேவ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நமக்கு யார் விடுபட்டு போயிருக்கு அப்படின்னா நம்ம ஏற்கனவே போய் பார்த்தோம். நமக்கு 4 பேர் இருந்தாங்கன்னா 4 பேர் ஒரு ஆள் விடுபட்டுருச்சு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இங்கே பாருங்க,
சேவையை தேர்வு செய்யவும் சொல்லிங்கிறீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உறுப்பினர் சேர்க்கை, முகவரி மாற்றம், சிலிண்டர் எண்ணிக்கை மாற்றம், அட்டை ஒப்படைத்தல், அட்டை வகை மாற்றம், குடும்ப அட்டை முடக்கம், இந்த மாதிரி பல தலைப்பு கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் உங்களுக்கு எந்த இது பண்ணணுமோ இது எல்லாத்தையும் போய் இங்கே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ நம்ம உறுப்பினர் சேர்க்கை அப்படின்னு நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா பாருங்க, உறுப்பினர் சேர்க்கைங்கிறது நம்ம கீழே நம்மளுடைய ரேஷன் கடையில் வந்து எத்தனை பேரை இவங்க இணைச்சிருக்காங்க, இதில் யாரும் விடுபட்டு தெரிஞ்சுட்டு நம்ம சேர்க்கலாம். இப்போ இதில் நம்ம நீங்கள் பார்த்தா தெரியும் யார் யார் பேர் இருக்குது. நம்ம விடுபட்ட பேரை வந்து நம்ம இங்கே டைப் பண்ணணும். இங்கே பேரை டைப் பண்ணி அதே மாதிரி இதை வந்து தமிழில், இப்போ இங்கிலீஷில் நம்ம டைப் பண்ணிட்டோம், இங்கே உங்களுக்கு வந்து தமிழில் எழுதணும் அப்படின்னா இந்த பாருங்க பென்சில் சிம்பிள், இதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இந்த கீபோர்டு வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஆண்டா இங்கே ஆ வந்துருச்சு. ஹா தேவைப்படுதுன்னா இங்கே பாருங்க ஹா இருக்கு, அந்த ஹாவை டச் பண்ணி ஹா ஹாமா. மா தேவைப்படுதா, அந்த உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த காஞ்சாச்சா வரிசையில் உள்ளது மாண்டா. நீங்கள் மாவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த மாவுகளோட எல்லா இடத்துக்கும் இங்கே வந்துடும். உங்களுக்கு தூ தேவைப்படுது அப்படின்னா இங்கே தா பாருங்க, தா இங்கே இருக்க தா அப்படின்னா தா தீ தூத்து அந்த மாதிரி எல்லாமே இங்கே இருக்கும். இப்போ நமக்கு எது தேவையோ அதை நம்ம செலக்ட் பண்ணி பேரை ஈஸியாக தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் எழுதிக்கலாம். சரி, இப்போ நம்ம வந்து இங்கே காண்டு கொடுத்துருக்கேன், இங்கே அமௌண்ட் கொடுத்துருக்கோம், சும்மா ஒரு இதுக்கு தான் கொடுத்துருக்கேன். இது பண்ணதுக்கப்புறம் உறவு முறையை தேர்ந்தெடுக்க, அதே மாதிரி இங்கே யார் சன்னா மகா இது அதெல்லாம் சகோதரி அது இது எல்லாத்தையும் ஓகே பண்ணி கொடுங்க மகன் அப்படின்ட்டு. பிறந்த தேதி, நீங்கள் பிறந்த தேதியை வந்து நீங்கள் தெரிஞ்சுன்னா கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டேட்டு, மந்த்து, இயரு. சரியா? இப்போது நமக்கு வந்து மந்த்து மாதம் வந்து ஜனவரி அப்படின்னு சொல்லி பண்ணியாச்சு, ஓகே பண்ணியாச்சு. அடுத்ததுக்கப்புறம் எந்த டேட்டு, ஒரு 7ஆம் தேதி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் 7 ஜனவரி 1 இருக்குல்ல. இப்போ நம்ம வருஷத்தையும் நம்ம இது பண்ணணும். இப்போ நீங்கள் இங்கே டச் பண்ணி வருஷம் உங்களுக்கு எந்த வருஷமோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து போட்டிங்க அப்படின்னா 7/1/2016 அப்படின்னு இருக்கா. பாருங்க, இப்போ வந்து நான் வந்து 3/1/2008 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேட்டா பிறந்த தேதியை டைப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மகன் தேர்ந்தெடுத்துட்டோம், பேர் கொடுத்துட்டோம். அப்புறம் பாலினம் இங்கே இருக்கு பாருங்க, அது ஆனா பெண்ணா அப்படின்ட்டு ஆணு. ஆதார் அட்டை எண், இதுதான் வந்து மெயினாக நமக்கு தேவை. நமக்கு வந்து பேர் சேர்க்கறதுக்கு மெயினாக வந்து ஆதார் அட்டை நம்பர் தேவைப்படும். எல்லாருக்கும் ஒரு ஆதார் அட்டை நம்பர் கொடுத்துருப்பாங்க. இப்போ பிறந்த குழந்தைலேருந்து ஆதார் அட்டை எடுக்கலாம். ஆதார் அட்டையில் உங்களுக்கு வந்து ஒரு 12 நம்பர் இருக்கும். இங்கே 4 இங்கே 4 இங்கே 4 கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன இதை வந்து ஒரு ப்ரூஃபுக்கு நம்ம ஒன்று கொடுக்கணும். ஏன்னா ஆதார் அட்டையோட ஜெராக்ஸ் காப்பி, இல்லாட்டி வந்து பிறப்பு சான்றிதழோட ஜெராக்ஸு, எதாக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய கம்ப்யூட்டர்லேயோ இல்லை உங்கள் மொபைல்லையோ ஃபோட்டோ எடுத்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதை நீங்கள் சூஸ் பண்ணி, நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சூஸ் பண்ணி அந்த இதை ஓகே பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா பதிவேற்றம் ஆயிரும். பதிவேற்றதுக்கப்புறம் இப்போ வந்து உறுப்பினர் சேர்க்கைங்க இதுக்கு பதிலாக நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அவ்வளோதான். நம்ம வந்து இது போய் க்யூவில் போய் நிற்க தேவையில்லை. நம்ம வந்து நம்மளுடைய கம்ப்யூட்டர்லையோ இல்லை நீங்கள் இந்த அப்ளிகேஷன் கூட உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாக இருக்குது. நீங்கள் அதை போய் டவுன்லோட் பண்ணி ஈஸியாக பேரை நம்ம சேர்த்துக்கலாம். வீடியோ சொன்னால் வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடும். அதனால் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விவரங்களாக தான் நம்ம பார்ப்போம். இன்றைக்கி வந்து நம்ம பேர் சேர்க்குறது அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்த வீடியோ வந்து வேற ஒரு டாப்பிக்கில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன். பிடிச்சிருந்தா நம்ம கேப்டன் ஜிபி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் கீழே இருக்கு, பார்த்து கற்றுக்குங்க, தெரிஞ்சுக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி ஃபேஸ்புக்லேயும் நம்ம ஃபேஸ்புக் பேஜ் இருக்கு, ஃபேஸ்புக் பக்கம், அதையும் நீங்கள் லைக் பண்ணிக்கங்க. இதற்கு இங்கே லைக் பண்ணிட்டு கீழே இருக்குங்க சி ஃபர்ஸ்ட் அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுற வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக இங்கே வந்துடும், நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து மொபைல் யூஸ் பண்ணி நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் மேலே வந்து கேப்டன் ஜிபி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணால் நம்ம சேனல் வரும். அது கீழே பாருங்கள், இதை நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா அதான் நம்ம லோகோ. டச் பண்ணி நம்ம அந்த ரெட் கலர் இருக்குதுல, இதை வந்து நீங்கள் டச் கொடுங்க. டச் கொடுத்ததோடய உங்களுக்கு பெல் சிம்பிள் ஒன்று வரும் பற்றில, அந்த சைட் ரைட் சைடில் பெல் சிம்பிள், அதையும் நீங்கள் ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ண 5-10 செகண்டுக்கே உங்களுக்கு வந்து மெசேஜாகவே வந்துடும். நீங்கள் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் மொபைலில் வந்து ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா
நம்ம ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, ஃபேஸ்புக் பக்கம், அதையும் நீங்கள் லைக் பண்ணுங்கள். என்ன பண்ணீங்கன்னா அதே தான் நம்ம கேப்டன் ஜிபிஎம் அடிச்சிங்கன்னா இந்த பாருங்கள் நம்ம பேஜ் இருக்குது. இதை நீங்கள் வந்து இங்கே இருக்க லைக் பட்டன் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மேலே ரைட் சைடில் மேலே 3 புள்ளி இருக்குது பதிலாக இங்கே நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வரும். அதை டச் பண்ணி அதில் உள்ள டிக்கு எல்லாத்தையும் நீங்கள் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த ரைட் சைடில் இருக்க பதிலாக ஃபோட்டோஸ், வீடியோஸு, லிங்க்கு இது எல்லாத்தையும் நீங்கள் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம போட்ட உடனே உங்களுக்கு நீங்களும் உங்கள் ஃபேஸ்புக்லேயும் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.